இந்த வீடியோல நம்ம 11th எக்கனாமிக்ஸ்ல இருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு 100 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். முதல் கேள்வி, மொத்த உள்நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் யாரால் உருவாக்கப்பட்டது? சோ இந்த மொத்த உள்நாட்டு அப்படிங்கிற மகிழ்ச்சி தொடர் பாத்தீங்கன்னா பூட்டான் அரசரான, அதாவது 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சா அப்படிங்கிறவரால தான் பாத்தீங்கன்னா இது உருவாக்கப்பட்டது. சோ இது உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1972. சோ எதை பேஸ் பண்ணி இந்த மொத்த உள்நாட்டு மகிழ்ச்சியை கணக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல், அந்த நாட்டுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, அந்த நாட்டுடைய சிறந்த நிர்வாகம், சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த உள்நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சா அப்படிங்கறனாலதான் இந்த மொத்த உள்நாட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிற தொடர் வந்துட்டு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. சோ இரண்டாவது கேள்வி, உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எந்த இடத்தை பிடித்திருக்கிறது? சோ இது வந்து பாத்தீங்கன்னா புக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 7வது இடம் கொடுத்திருப்பாங்க. சோ ரீசெண்டா 2025 2024 சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதாரங்கிற வரிசையில இந்தியா எந்த இடத்தை பிடித்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி பாத்துக்கோங்க. சோ புக்ல வந்து பாத்தீங்கன்னா பழைய டேட்டா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப எடுத்த போது இது 7வது இடத்தில் இருந்தது. மூன்றாவது கேள்வி, இந்திய பொருளாதாரம் ஒரு டேஷ். சோ இந்திய பொருளாதாரம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம், அதாவது பொதுத்துறை பிளஸ் தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்படுவதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய பொருளாதாரம். பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்து செயல்படுவதுதான் நம்மளுடைய இந்திய பொருளாதாரமான, அது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த கலப்பு பொருளாதாரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4வது, இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையோட பங்களிப்பு. ஓகேங்களா. சோ ஜிடிபில மொத்தமா வந்துட்டு ஜிடிபில நிறைய துறைகள் பங்களிப்பு செய்யும். அதுல வந்து வேளாண் துறையோட பங்களிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 17% பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேளாண்மையில இருந்து உள்நாட்டு உற்பத்தியில கிடைக்குது, வேளாண் துறையில இருந்து. 5வது கேள்வி, மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும், ஓகேங்களா, சோ ஒவ்வொரு 1000 பேருக்கும் டேஸ் என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறது. சோ ஒவ்வொரு 1000 பேருக்கு பாத்தீங்கன்னா 1.7 அப்படிங்கிற வீதத்துல அதிகரிக்கிறது. மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது. 6வது கேள்வி, 1921 மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கிய காலகட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா. சோ நிறைய டைம் வந்துட்டு இந்த கொஸ்டின் கேக்குறாங்க. அதாவது 1921 என்ன, 1951 என்ன, 1961 என்ன, 2001, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2011. இந்த 6 டேட்டாவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல கொடுத்திருப்பாங்க, இந்த 5 டேட்டாவும். சோ 2021 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரும் பிரிவினை ஆண்டு. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ 2001 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கிய காலகட்டத்தை வந்து பெரிய பிரிவினை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. 1951 வந்து பாத்தீங்கன்னா சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. சிறு பிளவு ஆண்டு. இது மக்கள் தொகையை பேஸ் பண்ணி. ஓகேங்களா. சோ அப்ப மக்கள் தொகையோட பெருக்க வீதம் வந்துட்டு இந்த காலகட்டத்துல 1951 1.33% இருந்து 1.25% கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதனால இது சிறு பிளவு ஆண்டு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. சோ 21 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகரிக்க ஸ்டார்ட் ஆன காலத்தினால அது பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்றோம். 1961 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2% ரீச் பண்ணிருக்கும். ஓகேங்களா. சோ 61ல 2% ரீச் பண்ணதுனால இது வந்துட்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்றாங்க. வெடிப்பு ஆண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா 1961. 2001 அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கோடி அளவை கடந்தது, 1 பில்லியன். ஓகேங்களா. சோ 100 கோடி அளவை மக்கள் தொகையோட அளவு 100 கோடி அளவை அடைந்ததுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2001. அடுத்து 2011 அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மக்கள் தொகையோட மாறுதலை குறிக்கக்கூடிய ஆண்டு, மக்கள் தொகை மாறுதல். ஓகேங்களா. சோ இது 5மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. சோ அடிக்கடி வந்துட்டு கேக்குறாங்க இது. சோ 21னா பெரும் பிரிவினை ஆண்டு, 51னா பாத்தீங்கன்னா சிறு பிளவு ஆண்டு, 61னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, 2001னா 100 கோடி அளவை அடைந்தது மக்கள் தொகை அளவு, 2011னா மக்கள் தொகை மாறுதலை குறிப்பது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 7வது கேள்வி, 1961 இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் என்ன? சோ 61 வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2% ரீச் ஆயிருக்கும். அதாவது 1.96% வந்துட்டு ரீச் ஆயிருக்கும். சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா 2% சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961. அடுத்து மக்கள் தொகை 1 பில்லியன், அதாவது 1 கோடி அளவை கடந்த ஆண்டு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா 2001 தான் வந்து கடந்திருக்கும். 1 கோடி அளவு, 1 பில்லியன்னா 1 கோடி அளவை கடந்த ஆண்டு 2001. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது பீமரு மாநிலங்களில் பொருந்தாதது? சோ பீமரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்களை தான் நம்ம பீமரு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது என்னென்ன மாநிலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பீகார், BI ஃபார் பீகார், MA ஃபார் மத்திய பிரதேசம், R ஃபார் ராஜஸ்தான், U ஃபார் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. சோ அதன்படி பார்த்தா இதுல வந்துட்டு கேரளாங்கிறது வந்துட்டு பீமருல வராது. ஓகேங்களா. சோ பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா இதை நம்ம பீமரு மாநிலங்கள்னு ஷார்ட்டா அந்த நேம் ஃபார்ம்ல நம்ம சொல்றோம்.
அடுத்து 10வது கேள்வி 2011 இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு? சோ இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, டிஎன்பிசி கொஸ்டின். சோ 1 சதுர கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு மக்கள் வாழ்றாங்கிறதா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2011 பேஸ் பண்ணி தான் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ 2011 தான் நம்ம கடைசியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து முடிஞ்சது. சோ இன்ன வரையும் நம்மளுக்கு எடுக்கல. ஓகேங்களா? அந்த கணக்கினப்ப 2011க்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் வெளியிட்டு இருக்கணும். சோ இன்னும் வெளியிடல. சோ 2011 பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 382. ஓகேங்களா? ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 மக்கள் வாழ்றாங்க. சோ இத 2001ல எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 325. ஓகேங்களா? சோ 2001ல 301 சதுர கிலோமீட்டருக்கு 325. ஓகேங்களா? அதே 2011ல 10 வருஷம் கழிச்சு 2011ல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382. ஓகேங்களா? இந்தியாவுக்கு. இதே தமிழ்நாட்டுக்குன்னா 555 வரும். ஓகேங்களா? சோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து 11வது கேள்வி அதிக அளவு பிறப்பு வீதத்தை கொண்டுள்ள மாநிலம். ஓகேங்களா? சோ பிறப்பு வீதம், இறப்பு வீதம்னா நம்மளுக்கு என்னன்னு சொல்லும் தெரியும். ஓகேங்களா? 1000 பேருக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட எண்ணிக்கை, 1000 பேருக்கு இருக்கக்கூடியவங்க. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு வீதம், இறப்பு வீதம் சொல்லுவோம். அதிகமான பிறப்பு வீதத்தை கொண்டுள்ள மாநிலம் எது? சோ இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ அதிகமான பிறப்பு வீதம் எந்த மாநிலம் சொல்லி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான். ஓகேங்களா? உத்தரப்பிரதேசம் தான் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிக இறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம். ஓகேங்களா? சோ பிறப்பு விகிதம் உத்தரப்பிரதேசம். அதிக அளவு இறப்பு விகிதத்தை கொண்டுள்ள மாநிலம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒடிசா. ஓகேங்களா? சோ ஒடிசா தான் பாத்தீங்கன்னா அதிக இறப்பு வீதத்தை கொண்டுள்ளது. சோ அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய புயல், மழை எல்லாமே அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால அங்க அந்த சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்காக நான் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 2011 மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம். சோ பாலின விகிதம்னா என்னது? 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு இத்தனை பெண்கள் அப்படின்னு சொல்றதா பாத்தீங்கன்னா பாலின விகிதம். சோ இது 2011 பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பார்க்க போறோம். சோ 2011 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் பாத்தீங்கன்னா ஹரியானா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இதே வந்து பாத்தீங்கன்னா அதிக பாலின விகிதம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல கேரளா. ஓகேங்களா? சோ கேரளா வந்துட்டு அதிக பாலின விகிதம், இது அதிகம், இது வந்து குறைவு. ஹரியானா அப்படிங்கிறது குறைந்த பாலின விகிதம். சோ கேரளாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000, இப்ப நான் கேரளாவுக்கு சொல்றேன், 1000 ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1084 அப்படின்னு பெண்கள் இருப்பாங்க. இதான் கேரளாவுக்கு. ஓகேங்களா? ஹரியானா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஹரியானா. ஹரியானா தான் பாத்தீங்கன்னா மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டில் இந்தியாவில் மொத்த எழுத்தறிவு விகிதம் என்ன? சோ மொத்த எழுத்தறிவு விகிதம் பாத்தீங்கன்னா 74.04%. சோ இதுல ஆண்கள் மென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, உமன்ஸ் சொல்லியிருப்பாங்க. சோ மென்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்களுடைய எழுத்தறிவு விகிதம் பாத்தீங்கன்னா 2011 கணக்கெடுப்படி 82%. ஆண்கள் தான் அதிகமா வந்து அப்பெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க, பெண்கள் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாங்க. பெண்களுடைய எழுத்தறிவு விகிதம் பாத்தீங்கன்னா 65.5% அப்படின்னு இருந்துச்சு. சோ இதோட சராசரின்னு பாத்தீங்கன்னா 74.04. ஓகேங்களா? அதிகமான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேரளா தான் வரும். அதிகமான பாலின விகிதம்னாலும் அதுவும் வந்துட்டு கேரளா தான் வரும். அடுத்து 15வது கேள்வி 2011ஆம் ஆண்டில் இந்தியாவில் அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம். சோ கேரளா. ஓகேங்களா? சோ கேரளா தான் பாத்தீங்கன்னா 92% அங்க வந்து அந்த மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான எழுத்தறிவு கொண்ட மாநிலமா இருக்கும். தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? சோ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 சம்திங் வரும். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா வந்துட்டு 92 சம்திங், 92, 94 அந்த மாதிரி வரும். 92, 94. சோ மெயினா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 94% தான். சோ பழைய டேட்டா 92. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 94% கிட்ட கேரளா வந்துட்டு எழுத்தறிவு விகிதத்துல ரீச் ஆயிருக்கும். அப்ப கேரளா தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம். ஓகேங்களா? அப்ப குறைவான எழுத்தறிவு கொண்ட மாநிலம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பீகார். ஓகேங்களா? சோ மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடியதும் பீகார் தான். குறைவான எழுத்தறிவு வீதம் கொண்ட மாநிலம்னாலும் நம்மளுக்கு என்னது பீகார் தான். ஓகேங்களா? சோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீகார்ல 61.8% தான் மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது எழுத்தறிவு கொண்ட வீதமா இருக்கும். ஓகேங்களா? பீகார்ல. சோ குறைவான எழுத்தறிவு விகிதம் பீகார், அதிக எழுத்தறிவு விகிதம் கேரளா, அதிகமான பாலின விகிதம் கேரளா. 2011ஆம் ஆண்டில் இந்தியாவின் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம். சோ இப்பதான் பார்த்தோம் பீகார். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா 61.8% மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க எழுத்தறிவு கொண்ட மக்களா இருப்பாங்க. அதே மாதிரி அதிகமான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம்னாலும் பீகார் தான். சோ 17வது கேள்வி இந்திய ரயில்வே வைஃபை வசதி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது? சோ இந்திய ரயில்வேல வைஃபை அப்படிங்கிற வசதி முதலில் எங்க அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் பி, பெங்களூர்ல தான். ஓகேங்களா? சோ பெங்களூர்ல தான் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வைஃபை வசதி கொண்டு வந்திருப்பாங்க இந்திய ரயில்வே துறையில.
அடுத்து 18வது கேள்வி, ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் இது ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தனித்தனியா இருந்துச்சு. சோ அது எப்போது வந்துட்டு இணைந்தனன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 27 ஓகேங்களா. சோ 27/8/2007 சொல்லி கொடுத்திருப்பாங்க புக்ல. ஓகேங்களா. சோ 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம். ஓகேங்களா. 2007வது வருஷம். ஓகேங்களா. சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன் இணைந்திருக்கும். 19வது கேள்வி, இந்தியாவின் சிறு துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்காக எந்த அமைப்பு 1950 உருவாக்கப்பட்டது? சோ 1950 வந்து பாத்தீங்கன்னா சிறு துறைமுகங்கள் மேலாண்மை அதோட வளர்ச்சிக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். சோ அது எந்த அமைப்புன்னு பாத்தீங்கன்னா தேசிய துறைமுக வாரியம். சோ தேசிய துறைமுக வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. ஓகேங்களா. அடுத்து 20வது கேள்வி, இந்திய கல்வி முறை 1976 வரை எந்த அரசின் பொறுப்பில் இருந்தது? சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பட்டியல் இருக்கும். மாநில பட்டியல், மத்திய பட்டியல், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொது பட்டியல் இருக்கும். பொது பட்டியல் பாத்தீங்கன்னா மாநில பட்டியல்ல மாநில அரசு இயற்றும் சட்டங்கள் இதாகும். அடுத்து மத்திய பட்டியல்ல மத்திய அரசு இயற்றும் சட்டம் தான் வந்துட்டு செல்லுபடியாகும். பொது பட்டியல்ல ரெண்டுமே. ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1976 வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாநில அரசோட பொறுப்புல தான் இருந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு மத்திய அரசுக்கு பொது பட்டியலுக்கு போயிடும். ஓகேங்களா. சாரி இது வந்து பாத்தீங்கன்னா பொது பட்டியலுக்கு போகும். ஓகேங்களா. முதல்ல 1976 வரைக்கும் மத்திய அரசுடைய பொறுப்புல தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய கூட்டு பொறுப்புல இது வந்திருக்கும். ஓகேங்களா. அதாவது பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கும் இந்த கல்வி முறை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுடைய கூட்டு பொறுப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வி அப்படிங்கிற துறை வந்து இருக்குது. அடுத்து, இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய கல்வி முறை வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா 6 கல்வி நிலைகளை கொண்டுள்ளது. ஓகேங்களா. சோ 6 கல்வி முறை கொண்டுள்ளது. சோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ குழந்தை கல்வி. ஓகேங்களா. சோ 6 நிலைகளை கொண்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை பட்டம், முதுநிலை பட்டம். சோ இந்த 6 நிலைகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா கொண்டுள்ளது. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகளின் கிராம சர்வோதயா என்றால் என்ன? சோ காந்தியடிகளுடைய கிராம சர்வோதயா என்றால் என்ன? சோ காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னது பொருளாதாரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராமங்கள்ல தான் எல்லாமே உண்மையான இந்தியா வாழ்வது வந்து பாத்தீங்கன்னா நகரங்களோ புறநகரங்களோ கிடையாது. கிராமங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வாழுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா கிராமத்தை வந்துட்டு முன்னேற்றணும் அப்படிங்கறத காந்தியோட குறிக்கோளா இருக்கும். ஓகேங்களா. அதாவது கிராம சர்வோதயா அப்படின்னு என்றால் என்னன்னா கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தன்னிறைவு பெறுறதும் அவங்க சுயசார்பு நிலையை அடைகிறதா பாத்தீங்கன்னா கிராம சர்வோதயா. ஓகேங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்திருப்பாரு. இயந்திரங்கள் வந்துட்டு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் தன்னிறைவு பெற்ற கிராமமாக வந்துட்டு கிராமங்கள் முன்னேறுவதை வந்து சொல்லி இருந்திருப்பாரு. ஓகேங்களா. அத மாதிரி பாத்தீங்கன்னா இயந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ இயந்திரங்களுடைய தீமைகள் குறித்து விளக்க புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழில்மயம் வந்து பாத்தீங்கன்னா மனிதனத்துடைய பெரும் சாபக்கேடு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு காந்தியடிகள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்கள்லயோ புறநகரங்களையோ கிடையாது, கிராமங்கள்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருந்திருப்பாரு காந்தி சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப கிராம சர்வோதயா என்பதுன்னு பாத்தீங்கன்னா கிராமங்களோட தன்னிறைவோ சுயசார்பு தான் நம்மளோட கிராம சர்வோதயா அப்படின்னு சொல்றாங்க. நேருவோடைய கிராம சர்வோதயா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேரு இந்தியாவின் எந்த முக்கியமான கொள்கையை உறுதியாக நம்பினார்? சோ நேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பி அப்படின்றவர் தான் பாத்தீங்கன்னா நேரு. நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பி தான் நேரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 முக்கியமான கொள்கையை உறுதியாக நம்பினார். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜனநாயகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதச்சார்பின்மை. இந்த 2 கொள்கைகளுமே வந்து பாத்தீங்கன்னா நேருவுடைய ஒரு முக்கியமான கொள்கைகள். ஓகேங்களா. சோ இவர்கள் இந்த நேரு வந்து பாத்தீங்கன்னா நிறைய துறையில பங்களிப்பு செய்திருப்பாரு. ஓகேங்களா. சோ அதாவது பாத்தீங்கன்னா அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் இவருடைய காலகட்டத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிடுதல் கொண்டு வந்திருப்பாங்க. இவருடைய காலகட்டத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா IIT இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ அறிவியல், ஆராய்ச்சி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பங்களிப்பு செய்தார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நவீன இந்தியாவை கட்டமைத்த மிகப்பெரிய சிற்பி வந்துட்டு முதல் சிற்பின்னு சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம நேருவை சொல்லுவோம். ஓகேங்களா. ஜவஹர்லால் நேரு. சோ 24வது கேள்வி, ஜவஹர்லால் நேரு எந்த துறையில் பெரும் பங்களிப்பு செய்தார்? சோ இப்பதான் பார்த்தோம் நம்ம அறிவியல், ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பம் இந்த துறையில பெரும் பங்களிப்பு செய்ததுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
25வது கேள்வி, நேரு நாட்டில் அறிமுகப்படுத்திய முக்கியமான வளர்ச்சி முறை என்னது? சோ திட்டமிடுதல். ஓகேங்களா? சோ 5 ஆண்டு திட்டம் கொண்டு வந்திருப்போம்ல. சோ 12 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தி இருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிதி ஆயோக் வந்திருக்கும். ஓகேங்களா? சோ திட்டமிடுதல் தான் பாத்தீங்கன்னா நேரு நாட்டில் அறிமுகப்படுத்திய முக்கியமான வளர்ச்சி முறை. சோ இது எங்க இருந்து இந்த திட்டமிடுதல் அப்படிங்கறத நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த நாட்டிடம் இருந்து நம்ம இதை வந்துட்டு பெற்றோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சோவியத் யூனியன், ரஷ்யான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரஷ்யா, சோவியத் யூனியன். சோ அங்க இருந்தா பாத்தீங்கன்னா இந்த திட்டமிடுதல் முறை வந்துட்டு நம்ம இங்க வந்துட்டு அதை பார்த்து நம்ம காப்பி அடிச்சு இங்க வந்துட்டு அதுல சில மாற்றங்கள் செய்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி இருந்திருப்பாரு நேரு. ஓகேங்களா? 5 ஆண்டு திட்டங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 26வது கேள்வி, பி.ஆர். அம்பேத்கரின் ரூபாயின் பிரச்சனை நூல் எந்த பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டது? சோ அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நூல்கள் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? சோ இந்தியாவுடைய தேசிய பங்கீடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரூபாயுடைய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இந்தியாவுடைய குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படிங்கிற கட்டுரை எழுதியிருந்திருப்பாரு. சோ இந்த மாதிரி நிறைய புக் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை பத்தி எழுதியிருந்திருப்பாரு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயோட பிரச்சனை அப்படிங்கிறது எந்த பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்சி பட்டத்திற்காக. ஓகேங்களா? சோ டிஎஸ்சி பட்டம்னாக்காக வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும். சோ எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லண்டன் பொருளாதார பள்ளியில. சோ இந்த டிஎஸ்சி பட்டம் வழங்கியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லண்டன் பொருளாதார பள்ளி. ஓகேங்களா? சோ லண்டன் பொருளாதார பள்ளி தான் வந்துட்டு இந்த பட்டத்தை வழங்கியிருக்கும். சோ எதற்கான பாத்தீங்கன்னா ரூபாயின் பிரச்சனைகளுக்காக. அடுத்து ஜே.சி. குமரப்பா எந்த பத்திரிகையில் பணியாற்றினார்? சோ ஜே.சி. குமரப்பா அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோசப் செல்லதுரை குமரப்பா. ஓகேங்களா? ஜோசப் செல்லதுரை குமரப்பா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில வந்து பணியாற்றி இருந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ இந்த பத்திரிகையில பணியாற்றி கொண்டே என்ன பண்ணிருக்காருன்னா குஜராத் அப்படிங்கிற இடத்துல இருக்கு, குஜராத் அகமதாபாத்ல இருக்கக்கூடிய வித்யாபீடம் அப்படிங்கறதுல அந்த பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றி இருந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ குஜராத் அகமதாபாத்ல இருக்கக்கூடிய வித்யாபீடத்துல வந்து பாத்தீங்கன்னா குஜராத், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகமதாபாத் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வித்யாபீடத்துல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி இருந்திருப்பார். ஓகேங்களா? பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜே.சி. குமரப்பாவும் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா காந்தியுடைய அந்த கிராமங்களோட முன்னேற்றம், ஓகேங்களா, கிராம சர்வோதயா இருக்கும்ல, சோ அதே பாணியில தான் காந்தியுடைய பாணியில தான் வந்து பாத்தீங்கன்னா இவரும் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாரு நிறைய கருத்துக்கள். ஓகேங்களா? சோ கிராமங்களுடைய தொழில்களை முன்னேற்றணும், கிராமங்களுடைய தொழில் வளர்ச்சி சங்கத்தை முன்னேற்றணும், அதே மாதிரி கிராமங்களுடைய தன்னிறைவு சுயசார்பு அடையணும், அப்படி கிராமங்கள் வந்து தன்னிறைவும் சுயசார்பு அடையணும் இப்படி எல்லாம் சொல்லியிருந்திருப்பாரு. காந்தியை ஃபாலோ பண்ணவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜே.சி. குமரப்பா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 28வது கேள்வி, குமரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு அழைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ராமச்சந்திர குகா. ஓகேங்களா? சோ இவர் வந்து ராமச்சந்திர குகா தான் வந்து பாத்தீங்கன்னா ஜே.சி. குமரப்பா, அதாவது ஜோசப் செல்லதுரை குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பித்திருப்பார். அடுத்து 29வது கேள்வி, வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய கட்டுரையை எழுதியவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா அமர்த்தியாசன். ஓகேங்களா? அமர்த்தியாசன் தான் பாத்தீங்கன்னா வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு அப்படிங்கிற ஒரு கட்டுரையை வந்து எழுதியிருப்பாரு. இவர் வந்து எந்த ஆண்டுக்கு, அமர்த்தியாசன் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துக்காக நோபல் பரிசு பெற்றிருந்திருப்பாரு. சோ அது எந்த ஆண்டு பெற்றார்னு பாத்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு நோபல் பரிசு பெற்றார். ஓகேங்களா? அமர்த்தியாசன் வந்து நோபல் பரிசு பெற்றிருந்திருப்பாரு. நோபல் பரிசு பெறப்பட்ட ஆண்டு 1998. நெக்ஸ்ட் ஒன், 30வது கேள்வி, ரயத்வாரி முறை முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? ரயத்வாரி முறை முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்த செய்யப்பட்டிருக்கும். சோ இந்த முறையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்துல கொண்டு வந்தது. ஓகேங்களா? சோ 3 முக்கியமான முறைகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி அல்லது நிலச்சுவாந்தாரி முறை. ஓகேங்களா? சோ ஜமீன்தாரி அல்லது நிலச்சுவாந்தாரி முறைன்னு கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகள்வாரி அல்லது இனவாரி முறைன்னு கொண்டு வந்திருப்பாங்க. மகள்வாரி இனவாரி முறைன்னு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரயத்வாரி முறை. ஓகேங்களா? சோ இந்த 3 முறைகளையும் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி முறை அல்லது நிலச்சுவாந்தாரி முறைங்கிறது பாத்தீங்கன்னா சோ இது வந்து பாத்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு வந்து பாத்தீங்கன்னா 1973ஆம் ஆண்டு நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தி இருந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ இந்த சட்டத்துல அதாவது ஜமீன்தாரி முறை, நிலச்சுவாந்தாரி முறை, இந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலச்சுவாந்தார்களும் ஜமீன்தார்களும் தான் வந்து பாத்தீங்கன்னா நிலத்துடைய சொந்தக்காரர்களாக இருப்பாங்க. சோ நிலச்சுவாந்தார்களும் ஜமீன்தார்களும் தான் நிலத்தோட சொந்தக்காரர்களா இருப்பாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
வசூலிக்கப்பட்ட நில வருவாயில 11ல 10 பங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும் சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ ஜமீன்தார்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா 10ல விவசாயிகளிடமிருந்து வசூலிக்கப்பட்ட நில வருவாயில 11ல 10 பங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கில அரசுக்கு செலுத்த வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா. சோ மீத தொகை வந்து பாத்தீங்கன்னா ஜமீன்தார்களுக்கு வந்துட்டு ஊதியமாக அறிவிக்கப்படும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகள்வாரி முறை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிராம மக்களால் ஆன குழுவினர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சோ ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களை வச்சு ஒரு குழு ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா. அந்த குழுல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த குழுவினர் தான் பாத்தீங்கன்னா நிலத்துடைய சொந்தக்காரர்களாக இருந்து அந்த நிலத்தை நிர்வாகம் பண்ணி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, உழவர்களிடமிருந்து அந்த வருவாயை வசூலிச்சு அதை வந்துட்டு வரியாக வந்து பாத்தீங்கன்னா எனது ஆங்கில அரசுக்கு செலுத்துவாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா மகள்வாரி அல்லது இனவாரி முறைன்னு சொல்லுவோம். அடுத்து ரயத்வாரி முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முறை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டுல தான் அறிமுகம் செய்யப்பட்டது. சோ ரயத்வாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிலத்தோட உரிமை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா யார்கிட்ட இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உழுபவருக்கும் உரிமையாளருக்கும் இடையே நேரடி தொடர்பு இருந்துச்சு. சோ நிலத்துடைய சொந்தம் கொண்டாடும் உரிமை வந்து பாத்தீங்கன்னா நில உரிமையாளரிடமே இருந்துச்சு. ஓகேங்களா. சோ அந்த விவசாயிகளிடமே இருந்துச்சு. அதான் வந்து பாத்தீங்கன்னா ரயத்வாரி முறை. ஓகேங்களா. சோ நேரடியா தொடர்பு இருந்துச்சு. உழுபவருக்கும் சரி உரிமையாளருக்கும் இடையே நேரடியா தொடர்பு இருந்துச்சு. இதுக்கு இடையில எந்த ஜமீன்தாரோ இல்ல எந்த நிலச்சுவாந்தார்களும் இடையில கிடையாது. ஓகேங்களா. சோ இவங்களே நேரடியாக வந்துட்டு அவங்களுக்கு வரி செலுத்துற மாதிரி இருந்துச்சு. அதான் வந்து பாத்தீங்கன்னா ரயத்வாரி முறை இல்லைன்னா சொந்த சாகுபடி முறைன்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரயத்வாரி முறை முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டுலதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதல் தொழில் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. சோ எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1948 மே 6ல தான் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து தன்னுடைய முதல் தொழில் கொள்கையை அறிவித்தது. ஓகேங்களா. சோ இந்த முதல் தொழில் கொள்கையுடைய முக்கிய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்துட்டு கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியது. கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியதா பாத்தீங்கன்னா இந்த முதல் தொழில் கொள்கையுடைய நோக்கமா இருந்துச்சு. கலப்பு பொருளாதாரம்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா. சோ தனியார் துறையும் பொதுத்துறையும் சேர்ந்து செயல்படுவதுதான் கலப்பு பொருளாதாரம். சோ இந்த முதல் தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1948 ஏப்ரல் 6. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா 32வது கேள்வி. பசுமை புரட்சியின் முதல் கட்டத்தில் எந்த 2 பயிர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? சோ பசுமை புரட்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1960ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில கொண்டு வரப்பட்டுச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வழிநடத்தும் திட்டமாக வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா. சோ அதாவது ஹை ஈல்டு வெரைட்டி பிளான்ஸ் வந்துட்டு பயிரிட்டு ஓகேங்களா. சோ இந்தியா வந்துட்டு உணவு உற்பத்தியில வந்து தன்னிறைவு அடைவதற்காக கொண்டு வரப்பட்டதா பாத்தீங்கன்னா பசுமை புரட்சி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவில நம்ம இந்த 2 பயிர் தான் வந்து நம்ம அதிகம் சாப்பிடுவோம். ஓகேங்களா. அதுக்குதான் மெயினா வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. சோ அது எந்த பயிர்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோதுமை மற்றும் அரிசி. ஓகேங்களா. சோ வடநாட்டுல கோதுமை அதிகமா சாப்பிடுவாங்க. நம்ம சவுத்ல வந்து பாத்தீங்கன்னா அரிசி அதிகமா சாப்பிடுவோம். ஓகேங்களா. சோ இது இருந்தாலே மக்கள் வந்துட்டு என்னது தன்னிறைவு அடைஞ்சிருவாங்க. அதுதான் மக்கள் அதிகமா எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த கோதுமை அரிசியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பயிர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பசுமை புரட்சியில முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 33 பசுமை புரட்சியின் போது எந்த மாநிலங்களில் அதிக பயிர் உற்பத்தி காணப்பட்டது? சோ எந்த மாநிலங்கள்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம். சோ இந்த மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமான பயிர் வந்துட்டு உற்பத்தி காணப்பட்டது. சோ எப்பன்னு பாத்தீங்கன்னா பசுமை புரட்சியோடைய அந்த ஸ்டார்டிங் டைம்ல. ஓகேங்களா. சோ இந்த மாநிலங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பயிர் உற்பத்தி காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பசுமை புரட்சியோடைய தந்தை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்மன் போர்லாக். ஓகேங்களா. சோ நார்மன் போர்லாக் அப்படிங்கறதுதான் பசுமை புரட்சியோட தந்தை உலக அளவை பொறுத்த வரைக்கும். சோ இந்திய அளவை பொறுத்த வரைக்கும் MS சுவாமிநாதன். ஓகேங்களா. சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய பசுமை புரட்சியின் தந்தை. இந்திய அளவை பொறுத்த வரைக்கும் பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். உலக அளவுல பாத்தீங்கன்னா நார்மன் போர்லாக். ஓகேங்களா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் கோதுமை மட்டும் இல்ல. சோ இதான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மக்காச்சோளம், சோளம் இந்த பயிர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வணிக பயிர்கள், பணப்பயிர்கள் இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதாவது வணிக பயிர்கள், பணப்பயிர்களான கரும்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பருத்தி, சணல். ஓகேங்களா. சோ இந்த பயிர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள். ஓகேங்களா. சோ இந்த பயிர்களுக்கு எல்லாம் அடுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா. பசுமை புரட்சியில இந்த பயிர்களுடைய உற்பத்திக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னது அதிக அளவு விளைச்சல் தரக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பசுமை புரட்சி வந்துட்டு இதற்கான ஒரு பங்களிப்பை வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிராக்டர் இயந்திரமயமாக்கப்பட்டது. இந்த பசுமை புரட்சினால கொஞ்சம் ஆளுங்களை வச்சு வேலை செஞ்சவங்க எல்லாம் இயந்திரமயமாக்கப்பட்டுச்சு. டிராக்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதிரடிக்கிறதுக்கு இயந்திரங்கள். சோ இதெல்லாம் வந்துமே கொண்டு வரப்பட்டுச்சு. இதெல்லாம் பசுமை புரட்சியுடைய ஒரு சாதனைகள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்துட்டு சாதனை இருந்தாலும் மழைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓகேங்களா. சோ அந்த மழையோட அளவு எப்பவுமே என்னது மாறாத ஒன்று. ஒரு சில டைம் அதிகமா பெய்யும், ஒரு சில டைம் கம்மியா பெய்யும். அதனாலயும் வந்துட்டு பசுமை புரட்சி வந்தா கூட இந்த மழையுடைய பருவமழையினாலும் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து 34வது கேள்வி. இந்தியாவில் முதல் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை எங்க நிறுவப்பட்டது?
சோ இந்தியாவுடைய முதல் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை வந்து பாத்தீங்கன்னா குல்டில. ஓகேங்களா? சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா குல்டி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜாரியால இருக்கக்கூடிய குல்டி அப்படிங்கிற இடத்துல வந்து முதல் எஃகு இரும்பு தொழிற்சாலை தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கோ எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஓகேங்களா? சோ டிஸ்கோ அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய அளவிலான இரும்பு தொழிற்சாலை. ஓகேங்களா? சோ இது எப்ப தொடங்கப்பட்டுச்சுன்னா 1907ல தொடங்கப்பட்டது. டிஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா 1907. முதல் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை வந்து பாத்தீங்கன்னா ஜாரியால இருக்கக்கூடிய குல்டி. ஓகேங்களா? குல்டி என்னும் இடத்துல இருக்கக்கூடிய இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 36வது கேள்வி. இந்தியாவின் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை இரும்பு எஃகு தொழிற்சாலை. சோ இந்தியாவில முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை இரும்பு எஃகு தொழிற்சாலை எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பத்ராவதியில இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வரய்யா. ஓகேங்களா? சோ பத்ராவதியில இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வரய்யா இரும்பு தொழிற்சாலை தான் வந்து பாத்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனம். ஓகேங்களா? பத்ராவதி விஸ்வேஸ்வரய்யா. சோ இந்த இரும்பு எஃகு தொழில் நிறுவனம் தான் இந்தியாவில் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை இரும்பு எஃகு தொழிற்சாலை. இது எங்க இருக்கு? பத்ராவதி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 37வது இந்திய எஃகு நிறுவனம் செயல் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுது நிறுவப்பட்டது? இந்திய எஃகு நிறுவனம் செயல் எப்பொழுது நிறுவப்பட்டது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1974. ஓகேங்களா? சோ 1974 தான் பாத்தீங்கன்னா இந்திய எஃகு நிறுவனமான செயல் வந்துட்டு நிறுவப்பட்டது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 38வது கேள்வி. ரேஷ்ரா என்னும் இடத்தில் எந்த தொழிற்சாலை 1855ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது? சோ வந்து பாத்தீங்கன்னா ரேஷ்ராங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால் இருக்கு ரேஷ்ரா. சோ இங்க வெஸ்ட் பெங்கால் எது ஃபேமஸ்? சணல். ஓகேங்களா? சணல்ல முதலிடம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம் தான். சோ அங்க இருக்கக்கூடிய ரேஷ்ரா அப்படிங்கிற இடத்துலதான் 1855ஆம் ஆண்டு சணல் தொழிற்சாலை வந்துட்டு நிறுவப்பட்டது. இது வந்து ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து 39வது கேள்வி. 1818. ஓகேங்களா? சோ அந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை எங்கு அமைக்கப்பட்டது? சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கிளாஸ்டர் இல்லைன்னா குளோஸ்டர்னு சொல்லுவாங்க. சோ இந்த துறைமுகத்துல வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தாவுக்கு இருக்கக்கூடிய குளோஸ்டர் துறைமுக நகர்ல வந்து பாத்தீங்கன்னா 1818ல வந்து பாத்தீங்கன்னா நவீன துணி உற்பத்தி ஆலை, அதாவது முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது. அடுத்து 40வது கேள்வி. வங்காளத்தில் உள்ள செராம்பூரில் இயந்திரத்தால் செயல்படும் காகித ஆலை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? சோ காகித ஆலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1812. ஓகேங்களா? சோ ஒரு பேஜுக்கு 2 பக்கம் அப்படின்னு ஷார்ட்கட் நாத்துல வச்சுக்கலாம். ஒரு பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கும்? ஒரு பேப்பர் தான் இருக்கும். சாரி, ஒரு பேப்பர்ல. சரிங்களா? ஒரு பேப்பர்ல 2 பக்கம். அப்ப 1 2 வந்துட்டு 1812. ஓகேங்களா? அந்த 12 மட்டும் ஷார்ட்கட்ல நாத்துல வச்சுக்கோங்க. ஒரு பக்கத்துக்கு 2 பேஜ், அதாவது ஒரு பேப்பருக்கு 2 பேஜ். ஓகேங்களா? சோ அப்படின்னா பேப்பர்னாலே நாத்து வந்துடும். ஓகேங்களா? ஒரு பேப்பருக்கு 2 பேஜ்னு சொல்லிட்டு நாத்துக்கு வந்துடணும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எங்க? மேற்கு வங்கத்துல இருக்கிற செராம்பூர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் காகித ஆலை உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா காகித தொழிற்சாலையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு 15வது இடத்துல இருக்கு. 15வது இடத்துல இருக்கு. அடுத்து 41வது கேள்வி. உலகில் உள்ள காகித தொழிற்சாலை பட்டியல் இந்தியா எந்த இடத்துல உள்ளது? பார்த்தா 15வது இடத்துல இருக்கு. அடுத்து இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? சோ பட்டு தயாரிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சீனா தான். சீனாக்கு அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட். சீனா வந்து ஃபர்ஸ்ட். இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அதான் சொல்றாங்க 2வது இடத்துல வந்து பட்டு தயாரிப்புல இந்தியா இருக்கு. 1வது இடத்துல யாருக்குன்னு கேட்டாங்கன்னா சீனா. அடுத்து இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு தயாரிப்புல இந்தியாவில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 5 வகையான பட்டு துணிகள் வந்து உற்பத்தி செய்யப்படுது. ஓகேங்களா? சோ 5 வகையான பட்டு துணிகள் வந்துட்டு உற்பத்தி செய்யப்படுது. சோ என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா மல்பெரி பட்டு, வெப்பமண்டல டசர் பட்டுன்னு சொல்லுவாங்க, ஓக் டசர், பட்டு ஏரி, முகா பட்டு. சோ இந்த மாதிரி 5 வகையான பட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில மட்டுமே வந்துட்டு தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 43வது கேள்வி. இந்தியாவின் முதல் எண்ணெய் கிணறு எங்கு தோண்டப்பட்டது? சோ அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய டிக்பாய் அப்படிங்கிற ஊர்லதான் வந்து பாத்தீங்கன்னா 1889ல முதன்முறையில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது. அஸ்ஸாம் டிக்பாய். ஓகேங்களா? 1889ல முதல்ல எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டுச்சு. அடுத்து 44வது கேள்வி. எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ONGC எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1956ல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் உருவாக்கப்பட்டது. சோ இது எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய டெஹ்ராடூன்ல தான் உருவாக்கப்பட்டுச்சு. உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற டெஹ்ராடூன்ல 1956ல தான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எரிவாயு கழகம் வந்துட்டு உருவாக்கப்பட்டுச்சு. ONGC.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 45வது கேள்வி 19 ஜூலை 1969 அன்று எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்க முடிவு செய்தது? சோ இது வந்து பாத்தீங்கன்னா 14 வங்கிகளை வந்து பாத்தீங்கன்னா அரசு தேசியமயமாக்கி இருக்கும் 1969 காலகட்டத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1980 ஓகேங்களா 80 ஏப்ரல் 15. சோ இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வங்கிகளை வந்துட்டு தேசியமயமாக்கி இருக்கும் ஓகேங்களா. சோ இது கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஓகேங்களா. சோ இந்த 14 வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா 1969 ஜூலை அன்று தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். சோ ஏப்ரல் 15 1980ல ஒரு 6 வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். அடுத்து 46வது கேள்வி, ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? சோ ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கு நிறைய நாட்டுகளுடைய அவங்க செயல்படுத்தின அந்த திட்டத்துல இருந்து நம்ம நிறைய வந்துட்டு பாரோ வாங்கியிருப்போம் ஓகேங்களா. சோ அதை பார்த்து நம்ம கொஞ்சம் காப்பி பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணி அது மாதிரி உருவாக்கப்பட்டதா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அதன்படி இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் காப்பி பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ரஷ்யா சோவியத் யூனியன்ல இருந்து தான் காப்பி பண்ணி இருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யாவிடம் இருந்து தான் நம்ம வந்துட்டு அதை பார்த்துதான் நம்மளோட அரசியலமைப்பு திட்டத்துல வந்துட்டு கொஞ்சம் மாற்றத்தோட நம்ம சேர்த்து இருந்திருப்போம். அடுத்து 47 முதல் ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரி அடிப்படையாக கொண்டது ஓகேங்களா. சோ மொத்தமா எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் நம்ம செயல்படுத்தணும்? 12 ஐந்தாண்டு திட்டங்கள். நேரு தான் வந்து பாத்தீங்கன்னா இதை தொடங்கி வச்சிருப்பாரு இந்த திட்டமிடுதல் அப்படிங்கிற கொள்கையை. சோ 12 ஐந்தாண்டு திட்டங்கள் வந்துட்டு செயல்படுத்தி இருந்திருப்போம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்துருவாங்க. சோ இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்ப தொடங்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா 1951 இருந்து 1956 வரைக்கும் செயல்படுத்தப்பட்டதுதான் இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம். சோ இது யாருடைய மாதிரியை அடிப்படையாக கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா ஹரோல்ட் டாமர் மாதிரியை வந்துட்டு அடிப்படையாக கொண்டது. சோ இந்த திட்டத்துடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 3.6% வளர்ச்சி வீதத்துடன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்துட்டு வெற்றி பெற்றிருக்கும். சோ இந்த திட்டத்துடைய முதன்மை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை ஓகேங்களா. சோ வேளாண்மை வந்துட்டு முன்னேற்றதா இந்த திட்டத்துடைய முதன்மை நோக்கமாக இருந்துச்சு, வேளாண்மை ஓகேங்களா. அடுத்து ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சோ ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1951 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. சோ அப்பதான் பாத்தீங்கன்னா முதல் ஐந்தாண்டு திட்ட காலம் தொடங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த திட்டம் என்னது முதல் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது. இதோட நோக்கம் வேளாண்மை பேஸ் பண்ணது, வேளாண்மையை வந்துட்டு முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறத இந்த திட்டத்துடைய முதல் நோக்கமா இருந்துச்சு. அடுத்து காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படும் ஐந்தாண்டு திட்டம் எது? சோ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தான் பாத்தீங்கன்னா காட்கில் திட்டம் சொல்லுவாங்க. இந்த திட்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா 1961 இருந்து 1966 வரைக்கும் ஓகேங்களா. இதோடைய திட்டம் செயல்படும் காலம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படும் ஓகேங்களா. அதே மாதிரி இதோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர பொருளாதாரம் ஒரு சுய முன்னேற்ற நிலை, சுதந்திரமான ஒரு பொருளாதாரம் பிளஸ் சுய முன்னேற்ற நிலை தான் பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கமாக இருந்துச்சு. இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடையவில்லை ஓகேங்களா. சோ வெற்றி அடையவில்லை. காரணம் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சீனா இந்தியாவுக்கு போர் நடந்துச்சு ஓகேங்களா. சீனா இந்தியாவுடைய வார் காரணமாக இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்துட்டு தோல்வியை தழுவியது ஓகேங்களா. வெற்றி அடையவில்லை. அடுத்து 50வது கேள்வி, வறுமை ஒழிப்பை அடிப்படை நோக்கமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் எது? சோ வறுமை ஒழிப்பை சோ பழைய இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் தான் வறுமை ஒழிப்பை அடிப்படையாக கொண்ட நோக்கம் சொல்லியிருப்பாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 11th எக்கனாமிக் புக்ல 6வது ஐந்தாண்டு திட்டம் தான் பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹரிபி கட்டாவோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதான் வறுமை ஒழிப்பு, ஹரிபி கட்டாவோ தான் வந்து வறுமை ஒழிப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இது 11th வந்து பாத்தீங்கன்னா 6வது ஐந்தாண்டு திட்டம்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ பேசிக்கா பழைய புக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5வது ஐந்தாண்டு திட்டம் தான் வறுமை ஒழிப்பு பேஸ் பண்ணி வரும் ஓகேங்களா. சோ ஆப்ஷன்ல என்ன கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். சோ 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1997 to 2002 வரைக்கும் ஓகேங்களா அந்த திட்டம் செயல்படும் காலம். சோ இதோடைய முக்கிய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் ஓகேங்களா. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய வளர்ச்சி இலக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 7% ஓகேங்களா. 9வது ஐந்தாண்டு திட்டத்துடைய வளர்ச்சி இலக்கு 7%. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்லி ரீச் வந்துட்டு 5.6% மட்டும் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரீச் பண்ணுச்சு ஓகேங்களா. அடுத்து 5வது ஐந்தாண்டு திட்டத்தின் முன்மொழிவு யாரால் தயாரிக்கப்பட்டது? சோ 5வது ஐந்தாண்டு திட்டத்தின் முன்மொழிவு வந்து பாத்தீங்கன்னா டிபி தார் ஓகேங்களா. சோ இவருடைய முன்மொழிவால தான் இந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்டது. சோ இந்த திட்டத்தோட வந்துட்டு முதன்மை நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை ஓகேங்களா. சோ வேளாண்மை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொழில்துறை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது, சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா
53வது கேள்வி, எந்த 5வது திட்டம் தொடங்கியதிலிருந்து ஒரு வருட காலத்துக்கு முன்பாகவே கைவிடப்பட்டது? சோ இந்த திட்ட காலம் தொடங்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த திட்டம் செயல்படுவதற்கு முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அது கேன்சல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ எப்ப கைவிடப்பட்டதுன்னு சொல்லி எந்த 5ஆண்டு திட்டத்தின்னு பாத்தீங்கன்னா 5வது 5ஆண்டு திட்டம். ஓகேங்களா? சோ இதோட திட்ட காலம் வந்துட்டு 1974 to 1979 வரைக்கும் இதோட திட்டம் செயல்படும் காலம். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா 1978லயே கைவிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? திட்டம் செயல்படுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த திட்டத்தை வந்துட்டு கைவிட்டிருப்பாங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப வந்துட்டு ஆட்சி மாற்றம் நடைபெறும். ஓகேங்களா? சோ ஆட்சி மாற்றத்தின் காரணமாக யாருக்குன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து ஜனதாவுக்கு வந்துட்டு ஜனதா பார்ட்டிக்கு வந்துட்டு ஆட்சி மாற்றம் நடைபெறும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 79ல முடிய வேண்டிய இந்த திட்ட காலம் 78லயே முடிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து சுழல் திட்ட ஆண்டு காலம். 54வது கேள்வி, சுழல் திட்ட ஆண்டு காலம் 1900 ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1978ல இருந்து 79 வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா சுழல் திட்ட ஆண்டு காலம். ஓகேங்களா? சோ இந்த 5ஆண்டு திட்டம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கைவிடப்பட்டுச்சுல. சோ அதுக்கப்புறம் தொடங்கப்பட்ட ஒரு ஆண்டு காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுழல் திட்ட ஆண்டு காலம் ஒரு வருட காலத்துக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? 1978ல இருந்து 79 வரைக்கும். அடுத்து 55வது கேள்வி, அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்த ஆண்டு. ஓகேங்களா? சோ அடுத்த 10 ஆண்டுகள்ல தலா வருவாயை 2 மடங்கா உயர்த்த இலக்கு நிர்ணயித்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 10வது 5ஆண்டு திட்டம். ஓகேங்களா? சோ அடுத்த 10 ஆண்டுகள்ல வந்துச்சா அப்ப 10வது 5ஆண்டு திட்டம். ஈஸியா ஷார்ட்கட் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். சோ இந்த 10வது 5ஆண்டு திட்டத்துடைய காலகட்டம் 2002ல இருந்து 2007 வரைக்கும். ஓகேங்களா? 2002ல இருந்து 2007 வரைக்கும். சோ இதான் இதோட முதன்மை நோக்கம். 10 ஆண்டுகள்ல தலா வருவாயை வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கா வந்துட்டு உயர்த்துறதா இதோட இலக்கு. இந்த திட்டத்துடைய வளர்ச்சி இலக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8%. ஆனா வந்துட்டு இது வந்து 7.2% மட்டும் தான் ரீச் பண்ணுச்சு. ஓகேங்களா? திட்டத்துடைய வளர்ச்சி இலக்கு 8, ஆனா 7.2% மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சி விகிதத்தை தான் இது வந்து இந்த திட்டத்தின் மூலம் எட்டப்பட்டது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 56 12வது 5ஆண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா 12வது 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம். சோ இது ஒரு தடவை TNPSC கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த 12வது திட்டத்தோட என்னது நம்மளுடைய 5ஆண்டு திட்டம் முடிவுக்கு வந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிதி ஆயோக் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ இந்த 12வது 5ஆண்டோட முக்கிய நோக்கம் விரைவான, அதிகமான மற்றும் நிலையான வளர்ச்சி. இதே வந்துட்டு 11ன்னு கேட்டாங்கன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இது கூட 12னா நிலையான வளர்ச்சி வரும், 11னா அது வராது. ஓகேங்களா? சோ இந்த திட்டத்துடைய வளர்ச்சி இலக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8%. ஓகேங்களா? சோ இந்த திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு 8%. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 12வது 5ஆண்டு திட்டத்தோட இந்த 5ஆண்டு திட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி 1 2015 ஜனவரி 1 வந்துட்டு நம்மளுக்கு என்னது மோடி வந்தோடனே நம்மளுக்கு நிதி ஆயோக் வந்துட்டு தொடங்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா? சோ அந்த நிதி ஆயோக்கோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரா இருப்பா? பிரதமர் தான் நிதி ஆயோக்குடைய தலைவரா இருந்திருப்பாரு. 12 அந்த 5ஆண்டு திட்டம் 12 தான் வந்து செயல்பட்டு இருக்கும். 12 5ஆண்டு திட்டங்கள் அது முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிதி ஆயோக் தொடங்கப்பட்டிருக்கும். நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 1 2015. அடுத்து திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இப்பதான் பார்த்தோம் 2015 ஜனவரி 1. நிதி ஆயோக்கின் தலைவர் நம்ம பார்த்தோம் யாரு? பிரதமர் தான். அப்ப நரேந்திர மோடி. ஓகேங்களா? அடுத்து எந்த 5ஆண்டு திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது? சோ முதல் தொழில் கொள்கை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ எப்ப 1948 ஏப்ரல் 6. புதிய பொருளாதார கொள்கை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? சோ இது வந்து பாத்தீங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை புதிய பொருளாதார கொள்கை வந்துட்டு எந்த 5ஆண்டு திட்ட காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு? ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய பொருளாதார கொள்கை அறிவிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா 1991ல. ஓகேங்களா? சோ அதன்படி எந்த 5ஆண்டு திட்டம் சொல்லி பாத்தீங்கன்னா 8வது 5ஆண்டு திட்டம். ஓகேங்களா? சோ 8வது 5ஆண்டு திட்டத்தின் காலகட்டம் 1992 to 1997. ஓகேங்களா? சோ இந்த புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது 1991ல. ஓகேங்களா? சோ இந்த 8வது 5ஆண்டு திட்ட காலத்துலதான் பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து 61 மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர். மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் சோ யாருன்னு பாத்தீங்கன்னா மஹபூப் உல் ஹக். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரும் அமர்த்தியா சென் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கி இருந்திருப்பாங்க. சோ அதுல முக்கிய பங்குன்னு பாத்தீங்கன்னா மஹபூப் உல் ஹக் இவர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? சோ இவர் தான் வந்து பாகிஸ்தான். ஓகேங்களா? பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர். அடுத்து H3O இது ஒரு TNPSC கொஸ்டின்.
சோ இதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க ஓகேங்களா. சோ இதுவும் வந்துட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். HDI1 அதாவது HDI என்ன பார்த்தீங்கன்னா மனித மேம்பாட்டு குறியீடு, அதான் வந்து HDI சொல்லுவாங்க ஓகேங்களா. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. HDI1 இது வந்து HDI2, HDI3 மற்றும் HDI4 அப்படிங்கிற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் யார் ஓகேங்களா. சோ மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் யாருன்னா மஹபூப் உல் ஹக் ஓகேங்களா, பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். இந்த 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிஸ்வஜித் குமார் ஓகேங்களா. இவர் தான் வந்துட்டு உருவாக்கி இருப்பாரு. 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுனா பிஸ்வஜித் குமார். வெறும் மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவன் கேட்டனா மஹபூப் உல் ஹக் மற்றும் அமர்த்தியா சென். அடுத்து வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யார்? சோ வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் பாத்தீங்கன்னா மோரிஸ் டி மோரிஸ். சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை தர குறியீட்டை உருவாக்கி இருந்திருப்பாரு. சோ இதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயுட்காலம், எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இறப்பு விகிதம் ஓகேங்களா. சோ குழந்தை இறப்பு விகிதம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எழுத்தறிவு விகிதம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த வாழ்க்கை தர குறியீட்டு எண் இருக்கும் ஓகேங்களா. சோ உருவாக்கியவர் மோரிஸ் டி மோரிஸ். 2018 படி மனித மேம்பாட்டு குறியீட்டில் முதலிடம் பெற்ற நாடு சோ யாருன்னு பாத்தீங்கன்னா நார்வே தான் வந்து பாத்தீங்கன்னா எனது முதலிடம் பெற்றிருக்கும் ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சர்லாந்துன்னு புக்ல கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2018 டேட்டா. ஆனா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து தான் முதல் இடத்துல இருக்கு ஓகேங்களா. சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஐஸ்லாந்து தான் முதல் இடத்துல இருக்கு. 2018 கணக்கெடுப்பின்படி நார்வேக்கு அடுத்து ஆஸ்திரேலியா ஓகேங்களா, ஆஸ்திரேலியா நார்வேக்கு அடுத்து, அதுக்கப்புறம் வந்துட்டு சுவிட்சர்லாந்து ஓகேங்களா. சோ இந்த நாடுகள் தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த HDI அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல முதலிடம் பெற்று முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் பெற்று வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. சோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்லாந்து ஃபர்ஸ்டா வந்திருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி. புக்ல இருக்கிற டேட்டா பொறுத்த வரைக்கும் நார்வே தான் ஃபர்ஸ்ட், அதாவது 2018 கணக்கெடுப்பின்படி. அடுத்து புதிய தொழில் கொள்கை பாரத பிரதமர் அறிவித்த ஆண்டு ஓகேங்களா. சோ இந்த புதிய தொழில் கொள்கை வந்து பாத்தீங்கன்னா 8வது ஐந்தாண்டு திட்டம். சோ அந்த சமயத்துலதான் 8வது ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கும்ல. சோ அந்த சமயத்துலதான் வந்து அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா. அது கூட கேட்பாங்க. சோ இப்பதான் நம்ம பார்த்தோம். சோ இந்த தொழில் கொள்கை பாரத பிரதமர் அறிவித்த ஆண்டு 1991 ஜூலை 24 ஓகேங்களா. 1991 ஜூலை 24 தான் வந்து பாத்தீங்கன்னா புதிய தொழிற்கொள்கை அறிமுகம் ஆயிருக்கும். 1992. சோ எந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8வது ஐந்தாண்டு திட்டம் தொடங்கப்பட்ட காலத்துலதான் பாரத பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய தொழிற்கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அடுத்து 66வது கேள்வி, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா ஓகேங்களா, ஃபசல் பீமான்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா. இது தொடங்கப்பட்ட ஆண்டு 18 ஓகேங்களா பிப்ரவரி 2016. இங்க பாத்தீங்கன்னா 2016 பிப்ரவரி 18 தான் தொடங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளிர்பதன கிடங்கு ஆணை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. சோ கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னது உற்பத்தி ஆகிற பொருட்களை சேமித்து வைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இது. சோ இந்த குளிர்பதன கிடங்கு ஆணை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1964 ஓகேங்களா. 64 தான் வந்துட்டு இந்த குளிர்பதன கிடங்கு ஆணை கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட் வந்துட்டு இதா இருக்கும், அதாவது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து உழவர் கடன் அட்டை திட்டம் யாரால் தொடங்கப்பட்டிருக்கும்? சோ உழவர் கடன் அட்டை திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நபார்டு வங்கியால தான் தொடங்கப்பட்டிருக்கும். சோ உழவர் கடன் அட்டை திட்டம் யாரால் தொடங்கப்பட்டிருக்குன்னா நபார்டு வங்கி. இது வந்துட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அடுத்து இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு. சோ இறக்குமதி செய்யறாங்கல்ல அந்த இதற்கான தீர்வைகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பரிந்துரை செய்த குழு. சோ எந்த குழுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி செல்லையா குழு. சோ இங்க வந்து ஆப்ஷன் தப்பா கொடுத்திருப்பாங்க. செல்லையா குழு தான் வந்து பாத்தீங்கன்னா இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு ஓகேங்களா, செல்லையா குழு. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 70வது கேள்வி, சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2000 ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து 71வது கேள்வி, ஆசியாவில் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965 இந்திய அரசு எந்த இடத்தில் துவங்கியது? ஆசியாவில முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா 1965 இந்திய அரசு எந்த இடத்தில் துவங்கியது ஓகேங்களா. சோ காட்லா ஓகேங்களா. சோ காட்லால தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசியாவுடைய முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா
நம்மளோட இந்திய அரசு துவங்கி இருக்கும். காண்ட்லா முதல் ஆசியாவுடைய முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் எங்கு துவங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா காண்ட்லால தான். அடுத்து 72வது கேள்வி, பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2017. ஓகேங்களா. சோ 2017 தான் வந்துட்டு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கும். சோ இது 29/3/2017, அதாவது 29 மார்ச் மாசம் 2017 பாராளுமன்றத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி 73வது கேள்வி பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்த ஆண்டு. சோ அதுவும் 2017 தான். 2017 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேங்களா. சோ ஜூலை முதல் நாள். ஓகேங்களா. சோ ஜூலை 1 2017 அன்று நடைமுறைக்கு வந்திருக்கும். பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது 29/3/2017. சோ அதே நடைமுறைக்கு வந்தது 2017 தான் ஜூலை 1. ஓகேங்களா. சோ ரெண்டுமே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அடுத்து 75வது கேள்வி, எந்த குழுவினால் சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் குறைக்கப்பட்டது? சோ நரசிம்ம குழு. ஓகேங்களா. சோ நரசிம்ம குழுவினாலதான் பாத்தீங்கன்னா நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் வந்துட்டு குறைக்கப்பட்டது. அடுத்து 75வது கேள்வி, எந்த ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்ம குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன? நிதி தொடர்பான இந்த நரசிம்ம குழுவினுடைய பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது 1991. அடுத்து 76, ஜிஎஸ்டி உடைய அதிகபட்ச வரி விதிப்பு. சோ ஜிஎஸ்டி உடைய அதிகபட்ச வரி விதிப்பு சோ பாத்தீங்கன்னா ஒரு 5 விதமான வரி விதிப்பு இருக்கும். 0%, 5%, 12%, 18%, 28% சொல்லிட்டு ஒரு 5 விதமான வரி விதிப்பு இருக்கும் ஜிஎஸ்டில. சோ இதுல அதிகபட்ச வரி விதிப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 28 தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச வரி விதிப்பு, 28%. அடுத்து, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர். தெரியும், இந்தியா கிராமங்கள்ல வாழ்றதுன்னு யாரு சொன்னா? மகாத்மா காந்தி தான் சொன்னோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அடுத்து 78வது கேள்வி, ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து. ஓகேங்களா. சோ கடனிலே இறந்து. ஓகேங்களா. சோ இறந்து அவன் சந்ததிக்கும். ஓகேங்களா. அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கிறான். இது யாருடைய கூற்று? சந்ததினா என்னது? அவனுடைய ஜெனரேஷன். கடன்லே இருந்து பிறந்து கடன்லே வாழ்ந்து கடன்லே இறந்து அவனுடைய ஜெனரேஷனுக்கும் கடனையே விட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது யாருடைய கூற்று? சோ யாருடைய கூற்றுன்னு பாத்தீங்கன்னா மால்கம் டார்லிங். ஓகேங்களா. சர் மால்கம் டார்லிங். ஓகேங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்பாரு, இந்திய உலகம் வந்துட்டு கடன்லே பிறந்து கடன்லே வாழ்ந்து கடன்லே இருந்து அவனுடைய ஜெனரேஷனுக்கும் கடனை தான் விட்டு போறான்னு சொல்லிட்டு மால்கம் டார்லிங் சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்து, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1978 தான் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1989 பாத்தீங்கன்னா ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. சோ இதெல்லாமே என்ன திட்டங்கள்? வறுமை ஒழிப்பு திட்டங்கள். வறுமை ஒழிப்பு திட்டம் இதெல்லாமே வந்துட்டு வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தான் பாத்தீங்கன்னா என்னது? இப்ப முன்னாடி பார்த்த ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம், சோ அதுக்கப்புறம் ஒரு அந்த பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா, இதெல்லாமே வறுமை ஒழிப்பு திட்டங்கள். சோ நிறைய வந்து கொடுத்திருப்பாங்க, ஒரு பாக்ஸ் டேபிளேஷன்ல கொடுத்திருப்பாங்க. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா, சோ இது வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு 2010 தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. இதெல்லாமே வறுமை ஒழிப்பு திட்டங்கள், வறுமை ஒழிக்கக்கூடிய திட்டங்கள். அடுத்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா வந்து பாத்தீங்கன்னா 2009 வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2013. ஓகேங்களா. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல இந்த டேப்லேஷன்ல கொடுத்திருப்பாங்க. 20 இதெல்லாமே வறுமை ஒழிப்பு திட்டங்கள். சோ இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஆண்டு 20 அம்ச திட்டம்னா 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978. ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா 1979. வேலைக்கு உணவு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1977. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாரத் நிர்மான் யோஜனா 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985 to 86.
ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009, தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. சோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான ஒண்ணு, பொறுத்துகளை கொடுத்து கூட கேட்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வட்டார ஊரக வங்கி செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1975 வட்டார ஊரக வங்கி செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1975. அடுத்து முத்ரா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. சோ இந்த முத்ரா வங்கி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா MUDRA தான் வந்து பாத்தீங்கன்னா முத்ரா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. அதாவது சிறிய அழகு முன்னேற்றம் மற்றும் மறுநிதி அளிக்கும் முகவர் வங்கி. சிறிய அழகு முன்னேற்றம் மற்றும் மறுநிதி அளிக்கும் முகவர் வங்கி. சோ இது தொடங்கப்பட்டது எதற்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதாவது குறு சிறு நிதி நிறுவனங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடன் வழங்குறது. ஓகேங்களா, குறு சிறு நிதி நிறுவனங்களுக்கு கடன் வழங்குறதா இந்த முத்ரா வங்கியோடைய நோக்கம். ஓகேங்களா, சோ அதற்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்ரா வங்கி தொடங்கப்பட்டிருக்கும். சோ இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 2015. ஓகேங்களா, சோ 2015 ஏப்ரல் 8. சோ இந்த டைம்ல தான் தொடங்கப்பட்டிருக்கும். 2015 ஏப்ரல் 8. அடுத்து 86வது கேள்வி, தேசிய நல ஊரக அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. சோ 12 ஏப்ரல் 2005. ஓகேங்களா, சோ 2005 ஏப்ரல் 12 தான் பாத்தீங்கன்னா தேசிய ஊரக நல அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அடுத்து 87வது கேள்வி, ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரியின் அளவு. சோ ஒரு மனிதன் வந்துட்டு ஊரக பகுதியில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரியின் அளவு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2400 கலோரி. ஓகேங்களா, சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2400 கலோரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் கிராமப்புறத்துல ஊரக பகுதியில வாழ்ற மனிதன் எடுத்துக்கொள்ளணும். இதற்கு குறைவாக எடுத்துக்கொண்டாங்கன்னா அவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்கன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, சோ நாளொன்றுக்கு 2400 கலோரி வந்து பாத்தீங்கன்னா ஊரக பகுதியில் வாழும் மனிதன் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அளவு தான் உணவு சாப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்கன்னு அர்த்தம். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஆன்சர் டி 17. 17 ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கும். சோ என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலாறு, செய்யாறு, பெண்ணையாறு, காவிரி, பவானி, வைகை, சித்தாறு, தாமிரபரணி, வெள்ளாறு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறுவாணி, நொய்யல், வைப்பர், குண்டாறு. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆறுகள். ஓகேங்களா, அதே மாதிரி தமிழகத்துல கிணற்று பாசனம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்குங்களாங்க. ஓகேங்களா, சோ 56% பாத்தீங்கன்னா கிணற்று பாசனம் தான் அதிக அளவுல இருக்கு. சோ அடுத்த கொஸ்டின், 2018 சுகாதார குறியீட்டின்படி தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? சோ சுகாதார குறியீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா, சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேரளா, 2வது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப். ஓகேங்களா, சோ அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு வரும். ஓகேங்களா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய டேட்டா பொறுத்து. ஓகேங்களா, சோ புது டேட்டா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மாறும். ஓகேங்களா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் 2018 டேட்டா படி உலக சுகாதார குறியீட்டுல தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி முதல் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா கேரளா. சோ 2வது பஞ்சாப், 3வது தமிழ்நாடு. அடுத்து தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம். சோ தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 995. இதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பாலின விகிதம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா, புதுச்சேரி. ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேரளா வருவாங்க, அதுக்கப்புறம் புதுச்சேரி வரும், அதுக்கப்புறம் 3வது இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பாலின விகிதத்துல தமிழ்நாடு இருக்கும். ஓகேங்களா, தமிழ்நாட்டோட பாலின விகிதம் 995. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 940. சோ இந்திய அளவுல பாலின விகிதம்னா 940. தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் ஓகேங்களா அது கேட்டாங்கன்னா 995. சோ எந்த இயர்ல 2011 கணக்கெடுப்பின்படி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், மாலிப்டினம் அப்படிங்கிற ரசாயன தாது இந்தியாவிலேயே எங்கு கிடைக்கிறது? மாலிப்டினம் அப்படிங்கிற ரசாயன தாது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுலதான் கிடைக்கும். ஓகேங்களா, சோ தமிழ்நாடு மதுரை மாவட்டத்துலதான் கிடைக்கும். ஓகேங்களா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்துலதான் இந்த ரசாயன தாது கிடைக்குது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க புக்ல, மாலிப்டினம் அப்படிங்கிற ரசாயன தாது இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் அப்படிங்கிற இடத்துல மட்டும் தான் கிடைக்குது. சோ ஒரு முக்கியமான டேட்டா. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்காட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பாக்சைட் சுரங்கம் இருக்கும். ஓகேங்களா, சோ கஞ்சமலையில வந்து பாத்தீங்கன்னா இரும்பு தாது சுரங்கம் இருக்கும். அடுத்தப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கனீசு சுரங்கம் இருக்கும். சோ இதெல்லாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி. சோ தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி
555 ஓகேங்களா. ஸோ 555 தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா 382. ஸோ இந்தியா அளவுல வந்துட்டு மக்கள் தொகை அடர்த்தினா 382. தமிழ்நாட்டுல மக்கள் தொகை அடர்த்தினா 555. அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 7.21 கோடி ஓகேங்களா. ஸோ 7.21 கோடி தான் வந்து பாத்தீங்கன்னா 2011 தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. ஸோ 6வது பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாடு, மக்கள் தொகை அடிப்படையில 6வது இடத்துல இருக்கு ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 94 தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம். தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ $2200. ஸோ டாலர்ஸ்ல கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம். ஸோ இதே பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயில 1,57,116 அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம். ஸோ ரூபாயில கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர், டாலர்ல கேட்டாங்கன்னா 2200. அடுத்து எஃகு நகரம் என்று அழைக்கப்படுவது. எஃகு நகரம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஓகேங்களா. சோ சேலம் தான் வந்து பாத்தீங்கன்னா எஃகு நகரம் என்று அழைக்கப்படும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி அதிகமா தயாரிக்கப்படும். ஜவ்வரிசியும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா சேலத்துலதான் தயாரிக்கப்படுது. அடுத்து 96வது கேள்வி, இந்தியாவில் மருத்துவ தலைநகரம் மற்றும் வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது? சோ மருத்துவ தலைநகரம் மற்றும் வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை. சோ சென்னை தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி தலைநகரம், மருத்துவ தலைநகரம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவோட டெட்ராய்டும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஆசியாவுடைய டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து சென்னை தான். அதே மாதிரி கண்டெய்னர்களை கையாளுற இந்தியாவுடைய 2வது முக்கிய செயற்கை துறைமுகமும் சென்னை தான் ஓகேங்களா. சோ மிகப்பெரிய கண்டெய்னர்களை கையாளக்கூடிய இந்தியாவுடைய 2வது செயற்கை துறைமுகம் ஓகேங்களா, அதான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை தான். சோ இந்த மாதிரி இந்தியா வந்துட்டு கார் உற்பத்தி ஜாம்பவான்களுடைய இதாவும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை நகரம் தான் திகழ்து. சோ சென்னைக்கு நிறைய வரும் ஓகேங்களா. ஆசியாவின் டெட்ராய்ட், மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகரம் ஓகேங்களா. சோ கண்டெய்னர்களை கையாளக்கூடிய 2வது செயற்கை துறைமுகமும் சென்னை தான். கார் உற்பத்தி ஜாம்பவான்களோட நகரமாக வந்துட்டு விளங்குவது சென்னை தான். அடுத்து 97 தமிழகத்துடைய நுழைவாயில் எது? சோ தமிழகத்தின் நுழைவாயில் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஓகேங்களா. தூத்துக்குடி தான் பாத்தீங்கன்னா தமிழகத்தின் நுழைவாயில் சொல்லுவோம். அடுத்து 98 தமிழகத்தில் தற்போது எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? சோ தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். தமிழகத்தில் 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன. சோ இந்த தமிழகத்தோட நுழைவாயில் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். அதே மாதிரி வங்கி தலைநகரம், ஆசியாவோட டெட்ராய்ட், மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படுவது சென்னை, இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து பின்னலாடைகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது. பின்னலாடைகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் தான் பாத்தீங்கன்னா பின்னலாடைகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது. அடுத்து ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது இப்பதான் பார்த்தோம், சென்னை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவுடைய டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுது. ஏன்னா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா வாகன உற்பத்தி பாகங்களை தயாரிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்னை. அதனால ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்றாங்க சென்னை. அடுத்து உயர்கல்விக்கான மொத்த சேர்க்கை விகிதத்தில் தொடர்ந்து முதன்மை பெற்று வரும் மாநிலம். உயர்கல்விக்கான மொத்த சேர்க்கை விகிதத்தில் தொடர்ந்து மத்த மாநிலங்களை காட்டிலும் முதன்மை பெற்று வரும் மாநிலம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு தான் ஓகேங்களா. அடுத்து 102 சிவகாசியை குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லி யாருன்னு சொன்னான்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா. சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் 103 காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது. காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர், கோவை. அடுத்து 104 பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற ஊர் எது? பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற ஊர் எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கரூர் ஓகேங்களா. சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மொத்தமா 104 கொஸ்டின்ஸ் முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா. சோ ரீசெண்டா இப்ப குரூப் 4ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியும் நம்ம படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. சோ புக்ல இருக்கிறதும் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியும் நம்ம படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. சோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.